திருகோபண்ணா, இப்போ 5 கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 300 இடங்கள் என்கிற முழக்கமும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் பிரதமராவதற்கான தகுதி இருக்கிறது என்கிற முழக்கமும் முன்வைக்கிற நேரத்தில் தான் சூர்யா எழுப்பக்கூடிய கேள்வி, 16 மாநிலங்கள்ல வெற்றியே இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த முழக்கத்தை முன்வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பொதுவாக தேர்தல்களில் வெற்றி தோல்வி என்பது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வித்தியாசப்படுது. 1984 2 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக இன்னைக்கு 303 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. நாங்களும் 1984 414 இடத்துல வெற்றி பெற்று 89 நாங்கள் ஆட்சி இழந்திருக்கிறோம். எண்ணிக்கை பாஜகவை காப்பாற்றாது. இந்த 303ன்றது 2,30,000 சராசரி ஆவரேஜ் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளவு வாக்குகளை பெற்று 2019 வெற்றி பெற்ற நரேந்திர மோடி முதல் கேம்பெயின் பரப்புரையிலிருந்து ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. அவர் முகத்தில் ஒரு அச்சம் இருக்கிறது. என்ன தடுமாற்றம்? இப்போ நண்பர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பரப்புரையிலும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் பரப்புரைக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான ஆயுதத்தை காங்கிரசுக்கு எதிராக பாஜகவோ பிரதமரோ பிரயோகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பதற்றம், என்ன தடுமாற்றம்? நண்பர் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி நரேட்டிவ், அந்த கருத்தியல், அதுல நரேந்திர மோடி ஒரு கருத்தியலை முன்வைக்க முடியல. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு ஸ்டெப்பு போறாரு, ஒரு ஸ்டெப்பு கீழே விழுறாரு, பின்னோடிக்கு போக வேண்டியிருக்கு. எடுத்ததும் எங்கள் தேர்தல் அறிக்கையை கையில் எடுத்துக்கிட்டார். நான் கேட்கிறேன், பாஜகவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுறீங்க, அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ எதுவும் இதுவரைக்கும் பேசியதாக இல்லை. அதனால் அது குறித்த விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கவில்லை, நாங்கள் அது குறித்து பேசவில்லை, அது பேசக்கூடிய அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கையில் எதுவும் இல்லை. ஆனால் பிரதமர் மோடி எங்கள் தேர்தல் அறிக்கையில் நண்பர் சொன்ன மாதிரி இது முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஊடுருவல்காரர்கள்னாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதாவது இடஒதுக்கீடை பறித்து இஸ்லாமியர்களுக்கு மதத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று எத்தனை தடவை தான் சொல்றது, ராமர் கோவிலை புல்டோசர் விட்டு இடிப்பீங்கன்றாரு. இதை நான் கேட்க, யோகி ஆதித்யநாத்தை பார்த்து புல்டோசர் எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கோங்க, இந்தியா கூட்டணியினர் அவர்கிட்ட பாடம் கத்துக்கோங்கன்றாரு. ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா இது? ஆக இதெல்லாம் எங்கன்னா விரக்தியின் விளிம்பில் அவர் இருக்கார். இந்தியா கூட்டணி மேல ஒரு சந்தேகம் இருக்கிறது. உங்கள் மீதான அச்சத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னா இப்படி எல்லாம் பேசணும் அப்படிங்கிறது பிரதமரோட வேலையாகவோ அல்லது பரப்புரை வியூகமாகவோ இருக்கு. இல்ல, நரேந்திர மோடி அவர்களுக்கு தேர்தல் கள நிலவரம் உளவுத்துறை மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு தெளிவாக தெரியும், நிச்சயமாக 2024 அவர் ஆட்சி அமைக்க முடியாது. அது அவருக்கு தெரியும். தெரிந்துதான் இந்த பதற்றமான பேச்சு. இந்த பேச்சு 2014 பார்க்கல, 19 பார்க்கல, இன்னைக்கு 2024 நீங்களே தொடர்ந்து இல்ல பதற்றம் என்கிற வார்த்தை என்னுடைய அகராதிலே இல்ல அப்படின்னு சொன்னாரு பிரதமர். அது இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னால, இந்த தேர்தல் பரப்புரை தொடங்கிய காலத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் அவருடைய நரேட்டிவ் லாஜிக்கா இல்ல, கன்வின்சிங்கா இல்ல. அவரால் கருத்துக்களை சொல்ல முடியல. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் பாத யாத்திரை தொடங்கியிலிருந்து இங்கே 6000 கிலோமீட்டர், அடுத்த பாத யாத்திரை 4000, 10,000 கிலோமீட்டர்ல அவர் ஆற்றிய உரை, மக்களோடு உரையாடியதுல எவ்வளவு தெளிவு. அன்னைக்கே இது ஜாதிவாரி கணக்கெடுப்பில் நாங்க சொல்லியிருக்கோம், சமூக நீதியை ஒவ்வொரு கட்ட நான் 5 கட்டத்துல ஒவ்வொரு கட்ட தேர்தல் பரப்புரைக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கு போகும்போது அந்த மாநில மக்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களை கன்வின்ஸ் பண்றாரு. அவர் ஏன் காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணணும்? இல்ல, எங்கள் தேர்தல் அறிக்கை மக்களிடம் போய் கொண்டு சேர்த்தது நரேந்திர மோடி தான். நாங்க கூட அவ்வளவு பிரச்சாரம் பண்ணல. அந்த திரிபுவாதத்தை பேச பேச மக்கள் மக்கள் அந்த தேர்தல் அறிக்கையை எடுத்து பாக்குறப்போ அவர் சொல்றதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நாங்க எங்கேயுமே மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்கிற அடிப்படை அரசமைப்பு சட்ட அறிவு இல்லாதவர்களா நாங்க. எல்லாத்தையும் எங்களுக்கு நல்லா தெரியும், அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு 1000 முறை சொன்னாலும் இன்னைக்கு கூட பிடிஐ செய்தி நிறுவனத்தில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு ஒரு வார்த்தை கூட பேசலன்றாரு. இந்தியர்கள் என்ன ஏமாளிகளா? இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள் மூலம் அறியாதவர்களா?
எல்லாம் அறிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, உத்தரப்பிரதேசத்திலேயே இன்னைக்கு வந்து ராமர் கோயில் கட்டிய அதை வைத்துக்கொண்டு அந்த ஊரில் வாக்கு வங்கி விரிவுபடுத்தலான்னாங்க. நான் யாதவ் ஓபிசி வாக்கு வங்கி வந்துடும் அப்படிலாம் கனவு கண்டார்கள். அதெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, ராமர் கோயில் கட்டினீங்க, எங்கள் பசியை போக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, வேலையில்லா திண்டாட்டத்துக்கு என்ன பதில், விலைவாசி விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு என்ன உத்தரவாதம்? அமித்ஷா கேள்வி எழுப்பினாரு, ராகுல் காந்தி ராமர் கோவிலுக்கு போவாரா அப்படின்னு கேட்டாரு. சூர்யா கேட்கிறாரு, ஏன் இன்னைக்கு காலையில நீங்க அனுமார் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க எந்த கோயிலுக்கு எப்போ போகணும்னு எங்களுக்கு தெரியும். இது வந்து இவங்க சொல்ல தேவை. இவங்க எதுக்காக ராமர் கோயிலுக்கு போறாங்க, ராமர் கோயிலை பற்றி ஏன் பேசுறாங்க என்பது கடந்த கால வரலாறே இருக்கு. அதை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுகிற, வாக்கு வங்கியை விரிவுபடுத்துகிற, அதன் மூலம் வெற்றி பெறுகிற ஒரு கட்சி வகுப்புவாத கட்சி பாஜக. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி மாநிலங்களுக்கிடையே பிளவுவாதத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விமர்சனத்தை பிரதமர் முன்வைக்கிறார். இந்த நாட்டு மக்களை சமமாக கருதி அரசமைப்பு சட்டம் உருவாக்கி கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஒற்றுமையாகவும் ஒருமைப்பாட்டை காக்கிற ஒரு இயக்கமாகத்தான் நாங்க இருக்கிறோம். அரசியல் லாபத்துக்காக வந்து இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு ஆதரவுன்றாங்களே, வாக்கு வங்கி அப்பீஸ்மெண்ட், ஸ்லேவ் ஆஃப் அப்பீஸ்மெண்ட்னு எங்களை சொல்றாரு. நாங்க ஏன் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பேசுவதனால எங்க வாக்கு வங்கி விரிவுபடுமா? எங்களுக்கு தெரியாதா? நியாயம் பேசுறோம். நீங்க இந்து மதத்தில் இருக்கிற பின்தங்கிய சமுதாயத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது வந்து மத அடிப்படையிலானது என்று ஒரு பிரதமர் மோடி பேசுவாரேயானால் அதற்கு நாங்க விளக்கம் கொடுக்கும் போது நாங்க என்ன அப்பீஸ்மெண்டா மைனாரிட்டி? அது நியாயத்தை சொல்லும் போது அந்த முத்திரை குத்தப்படுகிறது. அதனால தொடக்கத்திலிருந்து தெளிவாக நாங்க மிகுந்த நம்பிக்கையோடு நம்பிக்கை வெளிப்படுத்திருக்கீங்க. பேசலாம் அடுத்த சுற்றுகளை தொடர்ந்து. அதனால நாங்கள் வந்து அடுத்த கட்டத்தில் ராகுல் காந்தியை பற்றி நாங்க வந்து எங்களை பொறுத்தவரை யார் பிரதமர் என்று நாங்கள் அறிவிக்கல. அது 26 கட்சியும் கூடி பிறகு முடிவெடுப்பார். ஓகே, திருநாவனீத், இங்க முதல்ல பிரியங்கா காந்தி சொல்லல, முதல்ல திரு அமித்ஷா தான் வெர்சஸ் அப்படிங்கிற அந்த டேர்மை ஸ்டார்ட் பண்ணது திரு அமித்ஷா தான். இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில் பிரதமர் நரேந்திர மோடி, இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்திங்கிற அந்த வெர்சஸ் அமித்ஷா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப பிரியங்கா காந்தி அதை வழிமொழிகிற விதமாகவோ அல்லது ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுல அவருக்கு என்ன தகுதி குறைவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நம்ம நடந்து முடிந்த இந்த ப்ரீ போல் நிறைய சேனல் நடத்தும் போது கூட பிஜேபி வர்சஸ் இந்தியா பிளாக்னு போடும்போது ராகுல் காந்தி போட்டோ தான் போட்டாங்க. அதனால வந்து எப்படி ஊடகங்கள் அப்போ போட்டாங்கன்றது தெரியல. அதே மாதிரி ஒரு கான்டெக்ட்ல போட்டிருக்காங்களே வந்து, ஏன்னா முகமே இல்லாததுன்றத கூட வந்து ஏதோ ஒரு முகம் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம். திரு அமித்ஷா தான் அந்த முகம் அதான் சொல்றேன், ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். நீங்க ஒண்ணுமே இல்லைன்றது இல்லாத போது வந்து பிளாங்கா இருக்கிறதுக்கு ஒரு இதுக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? இதுவரைக்கும் எல்லா காலகட்டங்களிலும் தொடர்ச்சியாக ராகுல் காந்தியின் மீதான கடுமையான விமர்சனங்களை பாஜக முன்வைத்திருக்கிறது. பப்புங்கிற விமர்சனத்தில் ஆரம்பிச்சு எத்தனையோ சிஎம் கேண்டிடேட், பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வச்சுட்டு இன்னைக்கு பிரதமருக்கு ஈக்குவலா அவரும் ஒரு பிரதமர் கேண்டிடேச்சர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குறீங்கல்ல. அப்படி பார்த்தா மோடி என்ற பிரிவு என்றால் திருடர்கள் சொன்னவர் தான் ராகுல் காந்தி. நம்ம அப்படி பேசினா இப்படியும் பேசணும். அதனால அது அந்த விமர்சனம் பொருந்துமா? நீங்க ஒரு சைடு விமர்சனத்தை சொல்லும்போது இன்னொரு சைடு விமர்சனத்தை நான் சொல்றேன். இல்ல அது விமர்சனம் இல்ல. நீங்க அதுக்கு அது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, நீதிமன்றத்துக்கு போய் அவங்க என்ன தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க, மீண்டும் ராகுல் காந்தி எம்பி ஆனது எப்படி அப்படிங்கறதெல்லாம் சட்ட ரீதியா நடந்தது. ஸ்டேல தான் இருக்கு. அது அப்புறம் நான் என்ன, நீங்க ஒரு சைடு சொன்னீங்க, நான் இன்னொரு சைடு சொன்னேன், அவ்வளவுதான்.